திமுக காரவங்க இப்ப என்ன பண்றாங்க, 8000 ரூபாய் கூப்பனை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இப்போ கூப்பனை போய் கொண்டு கொடுத்துட்டு நீங்க பிடிச்ச சாமான வாங்கிக்கீங்கன்னு ஒரு முதலமைச்சரே சொல்றாரு. நீங்க போய் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்றாரு. இது எதுக்கு சொல்றாரு? அதுக்கு முன்ன தேர்தல் வருது. இப்ப ஏப்ரல் 23 அன்னைக்கு எங்களுக்கு ஓட்ட போட்டுருங்க, போட்டு முடிச்சோன்னா இந்த 8000 ரூபாய் கூப்பனை வாங்கிக்கிங்கிறாரு. அது என்ன அவங்க வீட்டு சொத்தா, அவங்க அப்பா வீட்டு சொத்தா? இல்ல, அது ஏற்கனவே 12 லட்சம் கோடி வாங்கி நம்ம மேல ஒவ்வொருத்தர் தலையிலையும் 2 லட்சம் ரூபாய் கடனை வச்சிருக்காங்க. 10ஆவதுக்கு இந்த கடனும் அதுல சேரும். இதுக்குதான் இந்த அளவுக்கு அவங்க சொல்றது. நான் என்ன சொல்றேன், உங்க வீட்டு பிள்ளைகள் படிச்சிருக்கோம், அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வேலை கிடைக்கிறாப்புல வழிய பண்ணா உங்க புள்ள பையனோ பொண்ணோ அவன் சம்பாரிச்சு உங்களுக்கு கொடுத்துருவான். உங்க குடும்பம் நல்லா இருக்கும். நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன், 2000 ரூபாய் கொடுக்குறேன், அது 1000 இந்த தேர்தலுக்கு 2000 கொடுக்குறேன். உங்ககிட்ட இப்படி கொடுத்துட்டு அந்த கிராமப்புறங்கள்ல உள்ள ஏழை எளியவர்கள் போய் டாஸ்மாக்ல போய் ஆண்கள் போய் அங்க ஒரு பாட்டில வாங்கினாங்கன்னா அது 180 ரூபாய். வெறும் 80 ரூபாயா இருந்தது 180 ஆகுது. இப்ப இதுலயே உங்க வீட்டுல உங்க வீட்டுக்காரர் சம்பாதிக்கிறதுல மாசம் 3000 ரூபாய் போயிடுது. சரியா போகுதா? அப்புறம் கரண்ட் அம்மா இருந்தப்ப 200 யூனிட் ஓடுறவங்களுக்கு அம்மா இருந்தப்ப பாத்தீங்கன்னாக்க 150 ரூபா தான். ஆனா இவங்க அதை என்ன பண்றாங்க, மேற்கொண்டு அதை 280 ஆக்குறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நீங்க கூட 180 ரூபாய் நீங்க போட்டுதான் கொடுக்குறீங்க. சரி, 200 யூனிட், அடுத்தது 500 யூனிட். அந்த 500 யூனிட் பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற 2,31,00,000 ரேஷன் கார்டு இருக்கு. அப்ப அத்தனை வீடு இருக்கு. அதுல உள்ளதுல கிட்டத்தட்ட 2 கோடி பேருக்கு மேல ஏழை ஜனங்க இருக்கு. அவங்க ஒரு 500 யூனிட் வரைக்கும் அவங்க மின்சாரத்தை பயன்படுத்துறாங்க. அவங்களுக்கு 500 யூனிட்டுக்கு என்ன தெரியுமா வாங்குறாங்க? நம்ம அம்மா இருந்தப்ப 1500 ரூபாய் இருந்தது. இப்போ நீங்க இன்னும் காசு போட்டு கிட்டத்தட்ட 1850 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க கரண்டுக்கு. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க உங்க கையில இருந்து எவ்வளவு பணம் போகுதுன்னு.